வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையின் பிணவரைக்கு அருகே கடும் துர்நாற்றம் வீசியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் அங்கு ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. குடியாத்தம் நகரின் மையப்பகுதியில் தலைமை அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கும் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது. இதனால் மற்ற உடல்களை உடற்கூராய்வு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் பிணவரைக்கு அருகிலேயே நோயாளிகளுக்கு உணவு சமைக்கும் அறை இருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கும் உறவினர்கள் உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பொழிந்த மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. குன்னூரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சில இடங்களில் மரங்கள் விழுவதும் மண் சரிவு ஏற்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் குன்னூரில் நூலகம் அமைந்துள்ள இடத்தில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டது. மண் சரிவு ஏற்பட்டு சாலையை மூடியதால் அவ்வழியாக செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து நீர் செல்வதால் மேலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே 13 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய முதியவர் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். செய்யாரை அடுத்த வெண்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் அவரது எதிர் வீட்டில் உள்ள முதியவரான நாகராஜ் சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமி 2 மாதம் கர்ப்பமான நிலையில் சிறுமியின் பெற்றோர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் செய்யார் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் முதியவர் நாகராஜை பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தமிழக அரசும் கட்டண நிர்ணய குழுவும் பதில் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நிர்ணயித்த கட்டண நிர்ணய குழு தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கட்டணமாக 4,35,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 1,50,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயித்துள்ளது. அதேபோல் தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 5,40,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 12,20,000 ரூபாயும் நிர்ணயித்திருந்தது. இந்த கட்டணம் பாரபட்சமானது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் சங்கம் வழக்கு தொடுத்தது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2 வாரங்களில் மனு குறித்து பதில் வழங்கும்படி தமிழக அரசுக்கும் கட்டண நிர்ணய குழுவுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்களின் விரதத்தை தொடங்கியுள்ளனர். அரியலூர் சின்னக்கடை தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலப்பிரசன்ன சக்தி விநாயகர் கோயிலில் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தங்க கவச அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குருசாமி தலைமையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதேபோல் தேங்காய் பிள்ளையார் கோயில், செட்டியேரி சித்தி விநாயகர் கோயில், செந்துறை ஐயப்பன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களிலும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்களின் விரதத்தை தொடங்கியிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலாக்கு வந்த இளைஞர்களில் 2 பேர் கடலில் மூழ்கி மாயமான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த கிரிஷி கேஷவ், சையத் ரியாஸ் ஆகியோர் தங்களின் நண்பர்களுடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா சென்றனர். நண்பர்கள் 5 பேரும் கடலில் குளித்து கொண்டிருந்த போது கிரிஷி கேசவ் மற்றும் சையத் ரியாஸ் ஆகியோர் ராட்சத அலைகளில் அடித்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் அவர்கள் இருவரின் உடல்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 9 மாதங்களில் சைபர் கிரைம் மூலம் 1500 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்றிருப்பதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சைபர் கிரைம் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில்
விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு சைபர் கிரைம் மோசடிகளை தடுக்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் கடந்த 9 மாதத்தில் சைபர் கிரைம் மூலம் 1500 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட 6-9 மாத காலங்களில் பார்க்கும்போது சுமார் 1500 கோடி ரூபாய் வரைக்கும் சைபர் மோசடிகளில் மக்கள் பணத்தை இழந்திருக்கிறாங்க. விழிப்புணர்வு ஒன்று தான் இதுக்கு தீர்வு. குற்றவாளிகளை போய் கம்பாடியால் பிடிச்சி உங்கள் பணத்தை எல்லாம் மீட்டுட்டு வர்றது என்பது ரொம்ப கடினமான காரியம். அதுக்கு நிறைய நாட்கள் கூட ஆகும். எனவே பொதுமக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். சைபர் குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஒரே வழி உடனடியாக உங்களுடைய திரை நேரத்தை குறைத்து விட. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அவரது அமைச்சர்கள்தான் காரணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் பாஜக ஆட்சி அமைத்து 3.5 ஆண்டுகளாகியும் தேர்தல் வாக்குறுதிகள் கூறப்பட்டது போல் மாநில அந்தஸ்து பெற முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தீபாவளிக்கு முன்பே ரேஷன் கடைகளை திறந்து மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என கூறி ரங்கசாமி அதனை முறையாக வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். ஆளும் பாஜக அரசு ரவுடிகளுக்கு சாதகமாக உள்ளதால் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் அவர் அதிரடியாய் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியிலும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி அமைந்தால் புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார். அது அவருடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் மாநில அந்தஸ்தை நாங்கள் வலியுறுத்தினோம். என்ஆர் காங்கிரசும் வலியுறுத்தியது. ஆனால் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்து 3.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இதுவரை மாநில அந்தஸ்து சம்பந்தமாக மத்திய அரசு கைவிரித்துவிட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வெறும் தேர்தலுக்காக மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாநில மக்களை ஏமாற்றுகிறார்கள்.